மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான சர்ச்சை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. ஆகினால்தான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய இந்த பல்வேறு விதமான இந்த சர்ச்சைகளுக்கு பன்னீர்செல்வத்துடைய மனசாட்சி தான் பதில் சொல்ல வேண்டும். அம்மா அவர்களுடைய இறப்பு எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்றால், அந்த இறப்பை வைத்து இது போன்றவர்கள் சில விமர்சனங்களை செய்வது எங்களுக்கு மேலும் வேதனையை அளிக்கிறது. விசாரணை கமிஷன் என்று சொன்னால் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் பன்னீர்செல்வம். அவர் கூற்றுப்படி குற்றம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதல் குற்றவாளி ஓபிஎஸ் தான் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீதி விசாரணைக்கு அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றாரு. நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வரட்டும், முதல்ல என்னை விசாரிக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யார் முதல் குற்றவாளி? விஜயபாஸ்கர் தான். கிட்டத்தட்ட 4:30 மணிக்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் 6:30 வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமே என்று சொன்ன பொழுது, இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே காலத்தை கடத்தி 11:30 மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி 11:30 மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி தரார். என்ன பேட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ் தான், ஆக அவரை தான் முதல்ல விசாரிக்கணும் அப்படிங்கிறார். ஓபிஎஸ்ஐ கேட்டால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான், எனவே அவரிடத்துல தான் விசாரணை நடத்தணும் அவரு சொல்றார். இன்று டெல்லியில போய் விஜயபாஸ்கர் போயிருக்காரு. டெல்லியில பத்திரிகை நிமிஷம் கொண்டு அங்க பாருங்க, நம்ம மானம் எங்கெல்லாம் போய் பறக்குது பாருங்க. டெல்லியில பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க, அங்க விஜயபாஸ்கர் சொல்றாரு, இதை விசாரிக்கணும்னா முதல் ஆளா பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்கணுமா. ஆக ஏதோ நடந்திருக்கா இல்லையா?